எஸ்ஐயை சொல்லி கொடுத்துட்டு இது பரீட்சையில கேட்டா எழுதணும்னு சொன்னா நல்ல வாத்தியார். ராத்திரியில அவனே நொந்து போய் படுத்திருக்கும் போது உசுப்பி நீ அந்த எஸ்ஐயை சொல்லுனா அதுல நொந்தவன் தான் நான் தூங்கும் போதா நீங்க தூங்கும் போதான்னு கேட்டிருக்கான். அவர் சொன்னதெல்லாம் இவங்க பாம்பு கதை சொன்னாங்களாம், அவர் சொன்னதெல்லாம் தூங்குற கதை. டிரைவர் தூங்குனா என்ன ஆகும், கண்டக்டர் தூங்குனா என்ன ஆகும், அவன் புத்திசாலி பயலாம். அதாவது வகுப்புல இவரை பாடம் நடத்த விடாம கிண்டல் பண்ணியிருக்கான். அது நம்ம ஆசிரியருக்கு தெரியல, அப்படி நடத்திருக்கார் பாடம். இவர் சொல்றாரு அவன் புத்திசாலி பையன், அவன் நம்மளை கேலி கிண்டல் பண்றாயா. முதல்ல எவன் படிக்கிறான் எவன் கிண்டல் பண்றான்னு தெரிஞ்சுக்கங்க. இடையிடையே நானும் பாடம் நடத்துவேன். நடத்துங்க நடத்துங்க. ஊவேசா 26 மாட்டு வண்டிகள்ல புத்தகம் கொண்டு போனார். அது உண்மை, வரலாறு எழுதியிருக்கிறாங்க. அது தமிழுக்கு கிடைத்த ஒரு வரம், சொத்து, பெருமை. ஆனா பின்னாடி ஒரு கூட்டு வண்டியில ஊவேசா மனைவியும் போயிருப்பாங்கல்ல, போயிருப்பாங்கல்ல இல்லையா? அந்த 26 வண்டியும் பார்த்து ஊர் நாட்டுல அவ பட்டு புடவை எடுத்துட்டு போறா, நகையை எடுத்துட்டு போறா, இந்த மனுஷனை கட்டி ஏன் வீதி புத்தகத்தை தூக்கிட்டு போறா, நான் ஒண்ணும் இல்லாம வரேன்னு நினைச்சிருக்குமா நினைக்காதா? நினைச்சிருக்குமா நினைக்காத? இது நீங்க யோசிக்கணும்ல. அவரால் தமிழ் வாழ்ந்தது, ஆனால் அவர் மனைவி சந்தோஷமா இருந்தாங்களா? எட்டயபுரம் மன்னர் கொடுத்த அத்தனை பணத்தையும் பொருள் வாங்காமல் புத்தகம் வாங்கி வந்த மகாகவி பாரதியை பார்த்து செல்லம்மா சிரித்திருப்பாளா? நொந்திருக்க மாட்டா? நிச்சயம் நொந்திருக்கா. இப்ப பேசுறீங்க புத்தகத்தை கொண்டு போறாங்க. எங்க நீங்களே இப்ப புத்தகம் இங்க இருந்து இப்ப வேற ஒண்ணு வேண்டாம், இவங்க ஊர் இங்கதான் இருக்கு, ஒரு 10,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்க, நான் கூட ஆட்டோ செலவு தர்றேன், ஏத்தி உங்க வீட்டுல போய் இறக்குங்க. அன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு அடி விழலைன்னா நான் உங்க வீட்டுக்காரமா என்ன சொல்லணும்? ராஜ்குமார் என் கணவர், அவரால் தமிழ் வளரும் சொல்லுமா? அவன் 10,000 ரூபாய்க்கு நகை வாங்குறான், சீட்டு போடுறான், இந்த மனுஷன் புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்து வீடெல்லாம் அடிக்க வச்சிருக்கு. ஏக்கா இப்படி கூறுகட்ட மனுஷனை பார்த்திருக்கியா? இவர் சொல்றாரு தமிழ் வளரும். ரொம்ப மோசம் தம்பி. என்ன அவரு ஒபாமாவுக்கு நான் மருமகன் ஆகணும்னு ஆசைப்பட்டார். சொன்னார். ஏன்னா அமெரிக்காவில் 60 வயசு ஆள 16 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது. அது செய்யலாமியா? அந்த ஒரு கல்ச்சர் அப்படி. அதனால அவர் ஒரு அப்ளிகேஷன் போடலாம். இவருக்கு தோரணைக்கு அது நடந்தா நான் அவர் மேல அவர் ரொம்ப நல்லவர்ன்றது எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவர் தம்பி என்ன கேட்டாரு, இந்த விஷயம் ஒபாமாவுக்கு தெரியுமான்னு கேட்டார்ல, அவர் பின்னாடியே என்ன சொல்றாரு, நான் வேணா அப்படி ஆசைப்படலாம், எனக்கு அவர் விட்டு கொடுக்க வேண்டியதானே. இப்ப இவங்க 2 பேருக்கும் ஒபாமா பொண்ண கல்யாணம் பண்றதுல தான் போட்டியா? இல்ல ராஜ்குமார் நீங்க ஒபாமாட்ட ஏற்கனவே சொல்லிட்டீங்களா இதை பத்தி? என்னையா கதை இது? செய்தியை கேட்டா அவர் மகளுக்கு எங்கேயாவது ஓடி போயிருப்பார். நிறைய விஷயங்கள். ஏன் மழை வரல உடனே கண்டுபிடிக்கிறார். மரங்களை எல்லாம் வெட்டி விட்டோம், ஏரிகளை எல்லாம் கட்டடம் கட்டி விட்டோம், 11 மாடி விடிஞ்சது ஒடிஞ்சது. இந்த மாதிரி உங்க புத்தியால கண்டுபிடிக்கிறதெல்லாம் இங்கனக்குள்ள பேசுங்க, பப்ளிக்ல பேசாதீங்க. பேசாதீங்க. அப்புறம் உங்க விதி, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும், அதுக்கு மேல சொல்ல முடியாது. நான் முதலே சொல்லிடுறேன், நமக்கு எதுக்கு ஏன் வம்பு? வந்தோமா, புஸ்தகம் வாங்கினோமா, டெல்லி அப்பளம் சாப்பிட்டோமா, வண்டி ஏறி வீட்டுக்கு போயிடணும். சும்மா அனாவசியமான விஷயமெல்லாம் அந்த அணியில இருந்து பேசிக்கிட்டு, உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா உலகம், எங்களுக்கு தெரியாதா? ஏன் நாங்க பேசாம இருக்கோம்? ஊருக்கு போகணும்யா. வீதி அந்த ஒழுகின சேரியிலே பிடிச்சி அமைக்கிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த ஓடையிலே உட்கார வச்சிருவாங்க. என்ன கொடுமையா! எங்க யாருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவங்க 3 பேர் தான் எல்லாம் படிச்சு. அவர் என்ன சொன்னாரு, பாம்பு கடித்தால் உடனே டாக்டரிடம் போனால் மருந்து இருக்கிறது எல்லாம் சொல்றாங்க. இதுக்காக டாக்டர் பக்கத்தில் இருக்கும் போதேவா பாம்பு கடிக்கும்? என்னங்க இது? விதிதான் ஜெயிக்கும்னு விட்டுற வேண்டியதானே? எதுக்கு நீங்க முக்கி முக்கி பேசுறீங்க? கேட்டார்ல, இன்னைக்கு அவங்க வீட்டுல மட்டன் குழம்பு மத்தியானம், அதை விட்டுட்டு வந்திருக்கிறார். பாக்கையா ஸ்பெஷல் மட்டன் குழம்பு.
அதை விட்டுட்டு சாப்பிடாம 12 மணிக்கெல்லாம் வண்டி ஏறி இங்க வந்திருக்கிறார். அவரை 12 நிமிஷம் பேசப்படாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னையா கொடுமை இது சார். உலகத்துல எல்லாவற்றிற்கும் 67 ஆண்டுகள் இன்றைக்கு சராசரி வயது. அதுதான் ராஜாராம் ஐயா சொன்னார், அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா 67 வருஷம் பிறந்தவன் எல்லாரும் உயிரோட இருப்பான்றதுக்கு உத்தரவாதம் இருக்கா? இல்ல, அது இல்ல. சொல்லுங்க. இல்ல இல்ல இருக்கா? இல்லையா, உண்மை. நேரம் நம் கையில் இருக்கிறது. நானும் நடுவரையாவும் 3 நாள் முன்னாடி சென்னையிலிருந்து வந்தோம் மதுரைக்கு. 6:15 மணிக்கு அந்த ட்ரெயின் மதுரைக்கு வரணும். நேரம் எங்க கையில தான் இருந்தது. 5:30 மணிக்கு நான் முழிச்சு பார்க்கிறேன், வண்டி ஸ்ரீரங்கத்தில் நிக்குது. என்னன்னு கேட்டா எரும மாடு ஒண்ணு குறுக்க விழுந்துருச்சு. அந்த எரும மாடு 3 மணிக்கு எதுக்கு நடு ரோட்டுக்கு வந்துச்சு? அது ஏன் ட்ரெயின் முன்னாடி வந்துச்சு? நீங்க பத்திரிகையிலே பார்த்திருப்பீங்க, வரிசையா 6 ட்ரெயின் நிக்குது. ஒரு எரும மாடு 6 ட்ரெயின்லையும் பெருக்கிக்க 6000 பேரை நேரத்தை நிறுத்தி பிடிச்சு. நின்னுச்சா இல்லையா? ராஜாராமையா சொல்றாரு, நேரம் நம் கையில் இருக்கு, எல்லார் கையில தான் இருக்கு. ஒவ்வொருத்தரா கெஞ்சுறாங்க, எப்பங்க போகும்? எரும மாடை எடுத்தா போகும்ன்றான். எரும மாடு எப்பங்க போகும்? அது போயிருச்சு, எடுக்க முடியலன்றான். இருந்துச்சா இல்லையா சார்? ஒரு விஷயம், விதியை பத்தி ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். மலேசியா ஏர்லைன்ஸ்ல கணவனும் மனைவியும் ஏர் ஹோஸ்டஸா இருந்தாங்க. கணவனும் ஏர் ஹோஸ்டஸ், கணவன் ஸ்டூவர்ட்னு சொல்லுவாங்க, ஏர் ஹோஸ்டஸ் ஸ்டூவர்ட். அவளும் ஒரு பணிப்பெண்ணாக போயிருக்கணும். ஆனா தற்செயலாக அந்த பொண்ணுடைய ஒரு ஃப்ரெண்டு அவகிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டா, நீ டியூட்டியை மாத்திக்கோ, நான் இன்னைக்கு போயிட்டு வந்துடுறேன், இன்னொரு நாள் நீ ஓன் டியூட்டியை நான் எடுத்துக்கிறேன்னா. என்னாச்சு? அந்த பொண்ணு போகல, அவ தப்பிச்சா. அவங்க வீட்டில் பெரிய சந்தோஷம். ஒரு சின்ன மாற்றம் என் மனைவியின் உயிரை காப்பாத்தியதுன்னு அந்த கணவன் பெருமையா பேசினான். பிரசல்ஸ்ல இருந்து கிளம்பினா இன்னொரு விமானம் கோலாலம்பூருக்கு, அதுதான் 17. அந்த விமானத்துல போக வேண்டியது வேறொருத்தன். ஆனால் இந்த காப்பாற்றப்பட்டாலே அவளது கணவன், அவனுக்கு என்ன ஆத்திரமோ அன்னைக்கு சீக்கிரமே ஊருக்கு போய் மனைவியை பார்க்கணும்னு அவனை மாத்தி விட்டுட்டு இந்த விமானத்துக்கு வந்தான். அவன் 1.5 மணி நேரத்துக்கு பிறகு காணாமல் போனான். அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் விமான விபத்தில் போகணும்ன்ற விதியை மாற்ற முடியலையே. கண்டுபிடிச்சிருக்கீங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும்? இதுதான் நடக்கிற விஷயம். சாகிறது மட்டும் வாழ்க்கை நாங்க சொல்லல, அதை பத்தி மட்டும் பேசல. சின்ன ஆசை சிறகடிக்க ஆசைன்னு ஒரு பாட்டு, முத்து முத்து ஆசை, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல சென்சேஷன். அது அதை பாட வேண்டியது யார்? சின்ன குயில் சித்ரா. ரெக்கார்டிங் அன்னைக்கு சித்ராவுக்கு கடுமையான காய்ச்சல், அந்த அம்மா வர முடியல. அப்பெல்லாம் ட்ராக் பாடுறதுன்னு இருக்கும், மியூசிக் எல்லாம் பண்ணிடுவாங்க. யாராவது ஒருத்தர் ஒரு கம்பெனி பாடணும். கூட்டத்தில் ஹம்மிங் பாடிக்கிட்டு இருந்த மின்மினியை கூப்பிட்டு ரஹ்மான் பாட வச்சார். அவங்க பாடினாங்க. சும்மா பாடி வை, நாளைக்கு வந்து சித்ராமா பாடும்போது இதை தூக்கிட்டு அதை போட்டுருவேன்னாரு. ஆனா பாடினதை சாயந்தரமா கேட்டு பார்த்துருக்கிறார். இந்த குரலே புதுசா இருக்கே, நல்லா இருக்கே, இதுவே இருக்கட்டும்னாரு. அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஏன் காய்ச்சல் வந்தது? அத்தனை பேர் கோரஸ் பாடுறதுல மின்மினியை மட்டும் ஏன் பாட சொல்லணும்? அதற்கு பிறகு மின்மினி பாடகரானார். இதெல்லாம் உண்மைங்க. செத்து போறதை பத்தி மட்டும் நடந்ததுதான். ஐயாவே சொன்னார், எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க நாட்டில், என்னை எதுக்காக ஸ்ரேயாவுக்கு அப்பாவா சொல்லணும்? அது முக அழகு என்ன, நான் இருக்கிற நிலை என்ன? ஒரு நாளும் முகத்துல எந்த உணர்ச்சியுமே வராத பிளாஸ்டிக் ஃபேஸ் எனக்கு. என்னைய கொண்டு போய் நடினா எங்க இருந்து? அதுவும் சூப்பர் ஸ்டாருக்கு மாமனார். என்ன உயரையா? நாங்க காலேஜ் படிக்கும் போது 16 வயதுல படம் வந்து கூட்டத்தில் அடி வாங்கி போய் பார்த்திருக்கிறோம். நான் அதையே அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன். ஓ பாத்தீங்களா அப்படின்னாரு. அவர் பக்கத்துல போய் அவருக்கு மாமனார வேற நடிக்கிறேன்னா என்னமோ இருக்குதுயா. வெறுமனே அறிவு ஆற்றலுக்கும் அப்பால் மனிதனுக்கு ஒரு நல்ல நேரம்னு வேணும். அதுக்கு இறைவன் அருள், பெரியவங்க ஆசி வேணும். அதனாலதான் பிள்ளைகள்கிட்ட சொல்றது, என்ன வேணாலும் படி, உன் அறிவை மட்டும் நம்பி போகாத, அப்பா அம்மா சொல்றத கேளு, பெரியவங்க ஆசிரியர்கள் ஆசீர்வாதத்தை வாங்கு. அது ஒரு நேரம் உன்னை பிழைகளில் இருந்து, தவறுகளில் இருந்து, நெருக்கடியில் இருந்து காப்பாற்றும். இதுக்கு விதின்னு பேர் வைங்க, பால்னு சொல்லுங்க, முறைமைன்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க.
சென்ற பிறவியில வந்ததுன்னு சொல்லுங்க. ஆனால் அது இருக்கிறது, அதுதான் நம் உயரங்களை தீர்மானிக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.